காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக இருக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை கோவில். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கக்கூடிய இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவாரத்தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணாமலைக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். ஜாதக ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது. 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவில். சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவன் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார். அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானை முழுமுதல் கடவுள் என உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை. இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் இருக்கிறதாக சொல்லப்படுது. இறைவன் சன்னதியை அடுத்து அம்மன் சன்னதி இருக்கு. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பது மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரைச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது எனவும் சொல்லியிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டிருப்பது சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறும். தினமும் 6 கால பூஜை நடைபெறும். சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடுகள் நடத்துவதாகும். செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிளை கோபுரம் 81 அடி உயரம். தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம். தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம். மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். வடக்கே அம்மணியம்மன் கோபுரம் 171 அடி உயரம். வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும்.
கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனம் காணலாம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுவலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்குது. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் தன்னை எப்பொழுதும் பிரியாது இருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடம்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய்கின்றாங்க. அவ்வாறு உமையும் தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரறி ஒலித்தது. அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடம்பாகத்தை அளித்து ஆட்கொண்டிருக்காங்க. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காங்க. அதை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படும். ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி, திங்கட்கிழமை இந்திர பதவி, செவ்வாய்க்கிழமை கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமை களைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும், வியாழக்கிழமை ஞானம், வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்பிகையும் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு கோவிலின் ராஜகோபுரத்தை வணங்கி விட்டு நம்ம மலையை வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தை இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது. அவர்கள் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ நடக்கக்கூடாது. அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டே நடக்க வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி நாம் வணங்க வேண்டும். எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செல்லலாம். ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை வலம் வந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் பலன்களும் ஏராளமே. கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் எடுத்து வெளியே செல்லப்படும். கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்து உள்ளே சென்று விடுவார். அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆண்ட மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. அதன் மூலம் நமக்கு மகாதீபம் ஏற்றப்படும். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் இந்த தீபம் ஏற்றப்படும். 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்க. இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுமே கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது. இறைவன் இங்கு ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2 கலப்பதால் நமது முன்வினை பாவங்கள், கரும வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதின் தத்துவம். திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அம்பிகையும் வழிபட்டால் மன துயரங்கள் தீங்கும். குழந்தை வரம், வியாபார விருத்தி, பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, சுய தொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தலம் வந்து ஈசனை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.